Hello guys, welcome to ElectricianInfo channel. In this video we will talk about ஒரு ரெஸ்யூமே நம்ம எப்படி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ணனும். அதாவது நம்ம ரிலேட்டிவா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டிவா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணனுமா இல்லையா, இல்ல வேற ஏதாச்சும் ப்ரூஃப் இதல ஐடென்டிஃபை பண்ணனுமா இல்லையா, அது பத்தி கொஞ்சம் கிளியரான டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ரெஸ்யூமே வந்து ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே கம்ப்ளீட்டா டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஜா இருக்கும். ஒரு 3-4 பேजेस வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்யூமே வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஃபுல்லா என்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காலமா பிரிச்சு அதிலே வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கண்டது போனதெல்லாம் எழுதி பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரெஸ்யூமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம். இப்போ ரெஸ்யூமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிகாரனுக்கு நம்ம சொல்லணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ CV கரிக்குலம் விக்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி CV வந்து நம்ம ரெடி பண்றதா இருக்கட்டும், ரெஸ்யூமே இது ரெண்டுமே சேம் தான். பட் அவங்களோட ஸ்லாங்ல அவங்க யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொஃபஷனல் வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா CVன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ரெஸ்யூமே வந்து ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா ரெஸ்யூமேல நீங்க என்ன டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். ரெஸ்யூமே ஃபர்ஸ்ட் நீங்க யாருக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ரெஸ்யூமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஒரு பயோடேட்டா என்டர் பண்றோமா, இல்ல கம்பெனிக்கு வந்து நம்மளுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலை கேட்கறோமா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ ரெஸ்யூமேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயோடேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் நம்ம என்டர் பண்ணிருப்போம். பயோடேட்டானா என்னன்னா நம்மள பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்றோம். நான் எங்க போறேன், நான் எங்க வளர்ந்தேன், நான் சிங்கிளா நான் மிங்கிளா, நான் மேரிட் ஆயிட்டனா இல்லையா, என் டேட் ஆஃப் பர்த் இது, அப்பா பேர் இது, அம்மா பேர் இதுன்ற மாதிரி எல்லாமே டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது போதாத வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லன்னு ஒன்று என்டர் பண்ணிட்டு இது மேலே இருக்கிறதெல்லாம் நான் தான் எழுதுனேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு பிளேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்னு சொல்லி போட்டு சிக்னேச்சர்ன்ற ஒரு 3-4 டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு ரெஸ்யூமேல நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் தான் இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில். இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ், இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றத ஒரு 2 லைன் சுருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக கமெண்ட் பண்ணி அங்கே எழுதுங்க. அந்த ஆப்ஜெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேட்டிவாக உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரிலாம் எழுதாத, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவில் எழுதுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில் அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை நான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 1 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்டிவ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத காலம் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ள ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஹையராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் லெவலில் நான் முடிச்சிருக்கேன்னா அது வந்து பேச்சுலர் டிகிரியில் வரும். அது ஃபஸ்ட்டு ஹை எஜுகேஷன்லேருந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +1 +2 முடிச்சிருக்கீங்களா இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா அந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கீழே வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுற வேண்டியது வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்னு உங்களுக்கு இருக்குது. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் பேசிக்ஸ் MS Word, பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி சில எக்ஸல் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு எனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸில் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகேடு இல்லை என்ன டெக்னிக்கலில் நீங்கள் இப்போ எலக்ட்ரிக்கல் ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா PLC இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது அந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டிவ்ன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்ஸில் வந்துடும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இதெல்லாம் எதுவுமே என்டர் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிஸ்ன்னு நான் கிரிக்கெட் பார்ப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதெல்லாம் நோட் பண்ண கூட மாட்டாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு என்னென்னா ஸ்ட்ரென்த்து என்னென்ன இருக்குன்னு முடிவு பண்ணணுன்னா அது கூட தேவையில்லை. உங்களுடைய ஸ்கில்ஸு என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் என்டர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை வெளியில் எங்கன்னா வெளிநாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ன்றதை மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா பாஸ்போர்ட் நம்பர் இந்த மாதிரி எதுனா சிம்பிளாக ஒரு 2-3 டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேரிடா சிங்கிளாக மிங்கிளா இல்லை ரிலீஜனு இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண தேவையில்லை. ஒரு வேளை உங்களுக்கு தேவையான இருந்தால் டேரெக்டாக உங்களுக்கு கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க உங்களுக்காக ஜாப் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ரெஸ்யூமேன்றது ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி வேக்கண்ட் இருக்குது, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், என் நாலேஜ் தகுந்த மாதிரி நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன்ற அவங்களுக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ரெஸ்யூமேன்றது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்யூமில் டீட்டெயில்ஸில் என்டர் பண்ண வேண்டிய முக்கியமான பகுதி இதுதான். இது தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏதோ எக்ஸாமுக்கு தியரி எழுதுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்லாட்டே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்லைடுன்ற மாதிரியும், அதுக்கு அடுத்து வந்து பர்சனல் டீட்டெயில் ஒரு ஸ்லைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸுக்கு அது இதுன்னு பார்த்து ஃபுல்லாக என்டர் பண்ணுவாங்க. நீங்கள் சிங்கிள் பேஜில் எழுதினாலையும் கிளியராக அட்ராக்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு ரெஸ்யூமில் எதுனா டவுட் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் டெமோ காப்பி என்ன ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக நான் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.